ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், தாவீது சாலமோன் பெற்றான் என்பதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் அல்ல. பிள்ளை பெறாத மலடியோ, திருமணமாகாதவர்களோ, சுபாவத்தில் குறைவுள்ளவர்களோ, கோணலானவர்களோ யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு பெரிய நம்பிக்கை கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கிறார். எல்லாருமே சபையில் என்ன பண்றோம், நம்ம பிள்ளைங்க நம்ம சந்ததிக்காகவே வாழ்கிறோம். நம்ம சந்ததி உண்மையிலே என்னுடைய சந்ததி கிறிஸ்து என்று சபை என்றைக்கு விழித்துக் கொள்கிறதோ, சபை அதற்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், இயேசு சீக்கிரமாய் வருவார். ஆபிரகாமுக்கு சந்ததி யாரோ அவர்தான் விசுவாச மார்க்கத்தாரின் உண்மையான சந்ததியும். உங்களுடைய என்னுடைய சந்ததி, சந்ததினா என்ன, குமாரன்னா என்ன? ஏன்னா என்னுடைய சந்ததி கிறிஸ்துனா நான் சொல்லுகிறேன் என்னுடைய குமாரன் கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஷலோம் ஷலோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து நாம் ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாதத்தில் அதை பிரசங்கிக்கிறோம், அதை கொண்டாடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை குறித்து இந்த வருடத்தில் தேவன் என்னோடு பகிர்ந்து கொண்ட காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெண் வச்சிருக்கிறவங்க நான் சொல்லுகிற வார்த்தையில் கீழே அண்டர்லைன் பண்ணிக்கங்க, கோடு போடுங்க. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. எங்க கோடு போடணும்னு கேட்டீங்கன்னா, குமாரனாகிய அதுக்கு கீழே ஒரு கோடு, திருப்பி குமாரனான அதுக்கு கீழே ஒரு கோடு, இயேசுல கோடு போட வேணாம், கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு 3 இடத்துலையும் டேஷ் போட்டு வச்சிங்க. அதுதான் முக்கியமான காரியங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன், அதுதான் பழைய வெர்ஷன், அதிலிருந்து ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். The book of the generation of Jesus Christ, the son of David, the son of Abraham. அதே மத்தேயு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். 6ஆம் வசனம், அதில் கடைசியில் தாவீது ராஜா, அது யாருடைய மனைவின்னு போட்டிருக்கோம் அதெல்லாம் தேவையில்லை. தாவீது ராஜா சாலமோனை பெற்றான், அதுக்கு கீழே கோடு போட்டுங்க. இப்போ நான் மறுபடியும் கோர்வையாக வாசிக்க விரும்புகிறேன். 1ஆம் வசனம், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், தாவீது ராஜா சாலமோனை பெற்றான். ஆபிரகாம் பிகாட் ஐசக், டேவிட் த கிங் பிகாட் சாலமோன். முதல் அதிகாரத்தின் முதல் வசனம், புதிய ஏற்பாடு அப்படின்னு நம்ம திறந்தோன்னே இந்த முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே தேவன் ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளான வாழ்க்கையின் ரகசியத்தை இந்த ஒரு வசனத்தில் வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தான் இந்த ஒரு வசனத்திலிருந்து இதை அடிப்படையாக வைத்து இந்த மாதம் முழுவதும் நான் பிரசங்கிக்க போகிறேன். எப்போதுமே தேவனுடைய வார்த்தை மேலோட்டமாக பார்க்கும்போது அங்கே ஒன்றும் தெரிவதில்லை. ஆனால் அந்த ரகசியத்தை ஆவியானவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்பாடு கொடுக்கும்போது அதில் என்ன நமக்கு நன்மை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவனுடைய பிள்ளை வெற்றிகரமாய் வாழ்வதற்கும் ஆசீர்வாதமாக வாழ்வதற்குமான ஒரு தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் குறித்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் இந்த முதல் அதிகாரத்தின் முதல் வசனத்திலே வைத்திருக்கிறார். நம்ம தமிழில் வாசிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசுன்னு வருது. நீங்கள் ஓரளவு எல்லாருமே படித்தவங்க தான், ரொம்ப படிக்காதவங்க ஒன்றும் தெரியாதவங்க இல்லை, ஒரு சிலர் இருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு புரிஞ்சுக்கும், நான் சொல்கிறதுலே புரியும். இங்கிலீஷில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, த புக் ஆஃப் த ஜெனரேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், த சன் ஆஃப் டேவிட், த சன் ஆஃப் அப்ரஹாம். அதான் என்னுடைய பாயிண்ட். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். தங்கிற ஆர்டிக்கல், தி அப்படிங்கிற ஆர்டிக்கல் போட்டால் அது ஒன்று தான் இருக்க முடியும். ஓகேவா? இப்போ இயேசுவை பற்றி வேதம் த சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனுடைய குமாரனா அவர் ஒருத்தர் தான். த சன் ஆஃப் மேன், மனுஷனுடைய குமாரன். தங்கிற ஆர்டிக்கல் இங்கிலீஷில் வந்து தி அப்படின்னு வந்ததுன்னா அது ஒன்று மட்டும்தான் இருக்க முடியும். இப்போ என்னுடைய முழு இந்த பிரசங்கத்தின் கருப்பொருளைங்க இந்த த சன் ஆஃப் டேவிட், த சன் ஆஃப் அப்ரஹாம்ங்கிற அந்த வார்த்தையிலே நான் புரிந்து கொள்கிறேன். அப்போ என்ன சொல்ல வருகிறது இந்த இடத்துல வேதம்? இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு மனுஷகுமாரன் என்று மட்டும் வேதம் சொல்லவில்லை. புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு ஆவியானவர் மத்தேயை கொண்டு எழுதின முதல் வசனத்தில் ஒரு ரகசியத்தை பொதிக்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமின், இது எப்படி இருக்குன்னா, ஆபிரகாமின் ஒரே குமாரன் அப்படிங்கிற மாதிரி. ஆபிரகாமின் குமாரன்னா அது யார் தானா? இயேசு.
தாவீதின் குமாரன்னா யார் தான்? இயேசு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு வாழ்ந்த நாட்களில் தாவீதின் குமாரனே அப்படின்னு அவரை கூப்பிட்டாங்க இல்லையா? ஒரு குருடன் கூப்பிடுகிறான், ஒரு சிலர்கள் என்ன பண்ணுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படிங்கும்போது இயேசு தன்னையே சொல்லுகிறார், நான் தேவனுடைய குமாரன் சொல்லியிருக்கிறாரு, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை கூட அந்த குருடனை பார்த்து, நான் தேவனுடைய குமாரனாக இருக்க நீ ஏன் என்னை தாவீதின் குமாரன் என்று கூப்பிடுற அப்படின்னு அவர் கேட்கவே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? அவருக்கு தெரியும் தாவீதின் குமாரன் என்றால் என்ன என்பதை இயேசு அறிந்திருந்தார். இங்கே ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படக்கூடாது. எழுதப்பட்ட வேத வசனம் அங்கே 2 நபர்களை குறிக்கிறது. நான் சொல்லுகிறேன், அந்த வசனம் காணப்படாத ரீதியில் பரலோகத்தில் இன்னும் அந்த வசனம் இன்னும் முடியவில்லை. அது நேராக ஒரு டேஷ் போட்டு வச்சிருக்கு. அங்கே எத்தனை பேருடைய பெயர்கள் அங்கே பதிக்கப்பட வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். இந்த ஸ்லாக்கியம் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த எல்லாவற்றிலும் மேலான ஸ்தானம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். அதே வேதம் தான் சொல்லுகிறது, கீழே சொல்லுகிறது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், தாவீது சாலமோனை பெற்றான்னு சொல்லுது. அப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன், வேதம் 2 நபர்களை முக்கியத்துவப்படுத்துகிறது. ஒருத்தர் ஆபிரகாம், இன்னொன்று தாவீது. இவர்கள் பெற்ற குமாரர்கள் யார் என்றும் வேதம் சொல்லுகிறது, இவர்கள் பெறாத குமாரன் யார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆமென். சொல்லுவோமா? பெற்ற குமாரன், பெறாத குமாரன். ஆரம்பிக்கிறது பெறாத குமாரனை வச்சு, ஆனால் அதோட நிறுத்தல. வேதம் கீழே சொல்லுகிறது, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், தாவீது சாலமோனை பெற்றான். எதனால் அப்படி சொல்றாரு, நம்ம என்ன பண்ணணும், இந்த காலவெளியை நாம் பார்க்க போகிறோம். சரி, இந்த 2 பேரும் தான் இந்த வேதத்தின் ரகசியத்தை தங்களுக்குள்ளே வைத்திருக்கிற நபர்கள். ஓகேவா? இந்த 2 நபர்களை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த 2 பர்சனாலிட்டி பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, 2 பேரையும் தேவன் தான் அழைத்தார். ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆமென். தாவீதை தேவன் தெரிந்து கொண்டு அழைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது ஆபிரகாம் பிள்ளை இல்லாத ஒரு மலடனாக, சந்ததியற்றவராக தேவன் அவரை அழைத்தார். தாவீதை அழைக்கும் போது பார்த்தீங்கன்னா, தாவீது ஒரு கடைசி பிள்ளையாக இருக்கிறான், 8வது பிள்ளை. அவன் குடும்பத்தில் முக்கியத்துவமற்றவன். கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொல்லி, நீ போய் ஈசாயின் வீட்டில் போய் அங்கே உள்ள ஒரு குமாரனை போய் நீ அபிஷேகம் பண்ணு, நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன் இஸ்ரவேலுக்கு ராஜான்னு சொல்கிறாரு. சாமுவேல் போகிறார், போய் ஈசாயின் இடத்துல உன் பிள்ளைகளெல்லாம் வர சொல்லுன்னா, அங்கே 7 பிள்ளைகளையும், நல்ல திடகாத்திரமான 7 பிள்ளைகளையும் அவன் சாமுவேலுக்கு முன்னாடி கொண்டாந்து காண்பிக்கிறான். அப்போது சாமுவேல் கேட்குறாரு, இவ்வளோதான் பிள்ளைங்களாப்பா உனக்கு? நான் இல்லை, ஒருத்தன் இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனையும் சேர்த்துருக்கணுமா இல்லையா? இல்லை, ஒருத்தன் கடைசி பையன் இருக்கான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? அவனை ஒரு பிள்ளையாவோ அவன் ஒரு முக்கியமானவனாகவோ அந்த குடும்பத்தில் கன்சிடர் பண்ணவே இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டார். இந்த ஆபிரகாம் பலவீனம் உள்ளவராக, சந்ததியற்றவராக இருந்த ஒருவரை தெரிந்து கொண்டார். இன்னொருவன் குடும்பத்திலே முக்கியத்துவம் இல்லாதவனாக கருதப்பட்ட கடைசியான ஒருவனையும் தெரிந்து கொண்டார். முக்கியமில்லாத 2 நபர்களை தெரிந்து கொண்டு வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தை நீங்கள் எங்கே வேணால் பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலாக தான் பவுல் எழுதுகிறார். பலவீனம் உள்ளவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமாக எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொண்டார். அதே தான் உங்களையும், நீங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களையும் தேவன் அப்படித்தான் தெரிந்து கொள்கிறார். ஆமென். அப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொண்டு வானம் பூமி சிருஷ்டித்த தேவன் அந்த திருத்துவத்தில் ஒருவராகிய வார்த்தையாக இயேசுவை அங்கே சொல்லுகிறார், அவர்களுடைய குமாரன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். அதாவது இந்த முறை நான் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றி பேசும்பொழுது, ஏன் இயேசு இன்னும் வரலை அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். எப்போ இயேசு வருவார்னு எனக்கு சொல்ல தெரியாது, ஏன்னா அவரே சொல்லியிருக்கார், யாருமே சொல்ல முடியாதுன்னு. இப்போ இயேசு எப்போ வரப்போகிறான்னு நான் பேசலை. இயேசு வர்றதுக்கு ஏன் லேட் ஆகுது, அது எதனால் லேட்டு, அது யாரெல்லாம் இன்னும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அவர்கள் பெறவில்லை. அவர்கள் பெற்ற குமாரன் ஈசாக்கு, அவர்கள் பெற்ற குமாரன் சாலமோன். ஆனால் பெறாவிட்டாலும் இந்த 2 நபர்களையும் தேவன் தன்னுடைய குமாரனுக்கு தகப்பனாக சித்தரிக்கிறார். ஆமென். இப்பொழுதே சொல்லி வைக்கிறேன், இதே தேவன் தான் உங்களையும் என்னையும் தன் குமாரனுக்கு தகப்பனாக சித்தரிக்க விரும்புகிறார். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரசங்கமாக இருக்கிறது. நீங்கள் பிள்ளைங்களை பெற்றிருக்கலாம், ஒரு சிலருக்கு பிள்ளைங்க பெறாமல் நீங்கள் இருக்கலாம்.
எல்லாருக்குமே ஒரு அற்புதமான செய்தியை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 2 நபர்களுமே கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டார்கள். தங்களுடைய சந்ததி யார், தாங்கள் எந்த சந்ததிக்காக நாம் இந்த பூமியில் கர்த்தருக்கு வாழ்கிறோம் என்கிற வெளிப்பாட்டை கர்த்தரிடத்திலிருந்து இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதை தான் நம்ம எல்லா வாரத்திலையும் நான் காண்பிக்க போகிறேன். எப்படி இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்பட்டார் என்று சொல்லி. அடுத்தபடியாக இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒத்துமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதையாவது அட்லீஸ்ட் உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த 2 பேரும் கர்த்தரால் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாங்க. தாவீது பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் பிரமாதத்தில் வாழ்ந்தவன். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர், பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானா இருந்தான்னு பார்க்குறோம். 2 பேருக்குமே ஏழ்மை கிடையாது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு ஏழ்மை கிடையாது, தாவீதுக்கும் ஏழ்மை கிடையாது. அப்போது இந்த குமாரனை பற்றிய உண்மையான வெளிப்பாடு பெறுகிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யம் நிச்சயமாக இருக்கும். அவர்கள் ஒரு நாளும் தரித்திரமுள்ளவர்களாய் வாழவே முடியாது. சபையிலே தரித்திரத்தை போக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சத்தியம் மிக முக்கியமானது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே தான் தரித்திரருக்கு சுவிசேஷம் சொல்லுங்கன்னு இயேசு சொன்னார். ஆமென். இன்னொரு இடத்துல வேதத்தில் புதிய ஏற்பாடுலாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்கள், எதை முக்கியத்துவம் படுத்துகிறாங்க தெரியுமா? தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்றது. அப்புறம் என்ன அர்த்தம்? தரித்திரரை நினைத்து கொள்ளுங்கன்னா அவங்கள கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருங்க அர்த்தம் இல்லை. தரித்திரர்களை தரித்திரத்திலிருந்து விடுதலையாக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள்னு அர்த்தம். உதவி செய்வது வேறு, அவர்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றவே இயேசு வந்தார். ஆமென். எல்லாரையும் தேவன் தன் பிள்ளைகளை கிட்டத்தட்ட தன்னுடைய ராஜ்யத்தில் எப்படி இருக்கிறார்களோ அப்படி வாழும்படியாக அவர் அழைத்திருக்கிறார். அடுத்தபடியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் உண்மையுள்ளவர்கள். இவங்க 2 பேருமே கர்த்தருக்கு பிரியமானவர்கள். ஆமென். அது மட்டும் இல்லை, 2 பேருமே தோல்வியே அடைஞ்சது கிடையாது. ஆபிரகாமுக்கு எப்பொழுதும் வெற்றி தான். அவர் கொஞ்சம் 300 சொச்ச பேரை கூட்டிட்டு யாருக்கு விரோதமாக போகிறாரு? 5 ராஜாக்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும்படி தன் வீட்டில் இருந்த வேலைக்காரர்களை கூட்டிக் கொண்டு போய் 5 ராஜாக்களையும் முறியடித்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். தாவீதின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, தாவீது பண்ணின யுத்தத்தில் ஒன்றில் கூட அவன் தோற்று போனதே கிடையாது. மற்ற ராஜாக்கள்லாம் வெற்றியும் தோல்வியும் கலந்து வரும். தாவீதினுடைய எல்லா யுத்தத்திலும் தேவன் வெற்றி கொடுத்தார். ஆமென். அப்போ இவங்க 2 பேருமே வெற்றி பெறுகிறவர்களாக இருந்தார்கள். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க 2 பேருமே தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள்னா உங்களுக்கு ஓரளவு தாவீது தீர்க்க தரிசனம் உரைச்சது மாதிரி தெரியும். ஆபிரகாம் தீர்க்க தரிசனம் உரைச்சாரான்னு நீங்கள் கேட்கலாம். நான் காண்பிக்கிறேன் ஏன் கர்த்தர் அவரையும் தீர்க்கதரிசி என்று சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி நான் காண்பிக்கிறேன் அப்புறமா. அதாவது ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, ஒரு கிறிஸ்தவங்கன்னா தாவீது தீர்க்கதரிசின்னு அவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். தெரியலனா அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. ஏன் சொல்லுங்கள்? சங்கீதம், நிறைய சங்கீதத்தை எழுதினவன் தாவீது. அந்த சங்கீதம் எல்லாமே தீர்க்க தரிசனம் தான். அதை எடுத்து தாவீது என்ன எழுதினானோ அதை எடுத்து இயேசு பேசுகிறார். கல்வாரி சிலுவையில் இயேசு பேசின வார்த்தைகள்லாம் யார் எழுதினது? அந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதின் சங்கீதம். நான் தாகமாக இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா? எல்லாமே தாவீதின் தீர்க்க தரிசனத்தில் நிறைவேறுதலை தான் இயேசு பேசினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போது 2 பேருமே ரொம்ப முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். இந்த தாவீது தீர்க்க தரிசனம் சொன்னான், தீர்க்க தரிசனத்தை எழுதினான். ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லலை, ஆனால் தீர்க்க தரிசனத்தை வாழ்ந்து காண்பித்தார். ஆமென். அதாவது தீர்க்க தரிசனம் சொல்கிறது வேற, அதே நான் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனமான வாழ்க்கையை நான் வாழ்ந்தும் காட்ட முடியும். ஆபிரகாம் தீர்க்க தரிசனமான வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்பதாக வாழ்ந்து காண்பித்தார். தாவீதோ தீர்க்க தரிசனமே உரைத்தான் என்று சொல்லி பார்க்குறோம். இப்போ 2 பேருக்கும் உள்ள முக்கியத்துவம் சொல்லிட்டேன்னா, இப்போ பார்ப்போம் அவங்க என்ன தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அது எவ்வளோ முக்கியம், அதன் மூலமாக நமக்கு என்னத்தை அவங்க சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். கர்த்தருடைய பட்சத்தில் அவன் பேசின அதுதான் முடிவு, அதோடு அவன் மரித்து விடுகிறான். அப்போ கடைசி வார்த்தைகள் என்ன சொல்கிறான் பாருங்க. நான் சொன்னதெல்லாம் வரும். மேன்மையாய் உயர்த்தப்பட்டு, தன்னை பற்றி சொல்கிறான். எப்படி உயர்த்தப்பட்டானா? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. இதெல்லாம் படிக்கவே ஆசையாக இருக்குது. யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. அப்போ சங்கீதங்கள்லாம் பாடினது யாரு? அவன்.
ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், தன்னை பற்றி தானே சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. ஆமேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு தீர்க்க தரிசனம் சொன்னாருங்கிறத அவனே சொன்னான். அப்படி தெரிஞ்சிருக்கு, நான் சொன்ன அநேக காரியங்கள் தீர்க்க தரிசனம் என்பதை அவன் அறிந்திருந்தான். பழைய ஏற்பாட்டில் இப்படிப்பட்ட அற்புதத்தை எந்த ராஜாவுக்கும் கர்த்தர் கொடுக்கல. அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது, இஸ்ரேலின் தேவனும் இஸ்ரேலின் கண்மலைமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. நான் தரிசனத்தில் பார்த்தேன்னு சொல்லலை, நான் சொப்பனத்தில் பார்த்தேன்னு சொல்லலை, இஸ்ரேலின் கர்த்தர் எங்கிட்ட சொன்னாருங்கிறான். அப்போ கர்த்தர் நேரடியாக சொன்னதை கடைசியாக சொல்கிறான். அப்போ அது ரொம்ப கவனிக்கணும், என்னதான் கடைசியாக சொல்கிறான்னு. ஒரு ராஜா நீதியாய் அரசாள்வான் என்றால் அவன் எப்படி இருப்பான்? வரப்போகிற இயேசு கிறிஸ்து எப்படி நீதியாய் அரசாள்வார்? இன்றைக்கு ராஜாக்களும் ஆசாரியருமாய் இருக்கிற நீங்களும் நானும் நீதியாய் நடந்தால் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அங்கே அவன் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். அவன் சொல்லுகிறான், நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். இது இயேசுக்கு தான் பொருந்தும், ஆனாலும் அது ராஜாவாகி அவனுக்கும் பொருந்தும், உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும் என்பதையும் நீங்கள் மறந்து போகக்கூடாது. எப்படி மனுஷரை ஆண்டு துரைத்தனம் பண்ணணுமா? நீதிபரனாய். மனுஷனை ஆள்றது முக்கியம் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் ஆள்றாங்க. நீதியோடு ஆள வேண்டும், தெய்வ பயத்தோடு கூட அதிகாரம் பண்ணணும். துரைத்தனம் பண்ணுறது தப்பு இல்லை, தெய்வ பயத்தோடு துரைத்தனம் பண்ண வேண்டும். ஆமேன். அவன் சொல்லுகிறான், நீதிபரராய் மனுஷனை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அவர் காலையில் மந்தாரம் இல்லாமல் உதித்து மழைக்கு பிற்பாடு தன் காந்தியினால் புல்லை பூமியிலிருந்து முளைக்க பண்ணுகிற சூரியனுடைய விடியற்கால வெளிச்சத்தை போல இருப்பார் என்றான். வெளிச்சமாக இருக்கும் அவங்க வாழ்க்கை, அதான் அவன் சொல்ல வருகிறான். அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு காரியம் சொல்கிறான், என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்யாரோ. கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கிறனால உங்களுக்கு புரியாது. ஆக்சுவலாக அவன் என்ன சொல்ல வருகிறான், என்னுடைய வீடு என்று சொல்லும் பொழுது தாவீது தன்னுடைய வீட்டை பற்றி இந்த இடத்துல சொல்லவில்லை, அவன் தேவனுடைய வீட்டை பற்றி சொல்லுகிறான், வரப்போகிற நித்திய உடன்படிக்கையை பற்றி பேசுகிறான். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அந்த வசனத்தை பதிலாக வாசிங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இருக்கும், சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்வார். கேள்வியாக அவன் கேட்குறான், நான் சொல்கிறேன் பதிலாக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுகிறார்? இந்த ரட்சிப்பின் மூலமாக அல்லது வரப்போகிற இயேசுவின் ஆளுகையில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது தேவனால் திட்டம் பண்ணப்பட்டு இருக்கிற நித்திய உடன்படிக்கையினாலே அது என்ன பண்ணும், நமக்கு எல்லா ரட்சிப்பையும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்கிறதாக இருக்கும் என்று அவன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். பேலியாளின் மக்கள், பேலியாளுங்கிற வேர்டு வரதை நீங்கள் போயிட்டு நிறைய இடத்துல பைபிளில் வாசிக்கலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். பேலியாளின் மக்கள்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, சோதோம் குமாராவில் இருந்த மக்கள் தான் அவங்களுக்கு சிறந்த உதாரணம். நீங்கள் உலகமெங்கும் சோதோம் குமாரா மக்கள் இருக்காங்க. அன்னைக்கு சோதோம் குமாராவில் மட்டும்தான் கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க. இன்றைக்கி த்ரூ அவுட் த வேர்ல்டு சோதோம் குமாரா போன்ற மக்கள் இருந்தாங்க. அன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துக்குள்ளும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அவங்கள தான் பேலியாளின் மக்கள்னு வேதம் சொல்லுது. புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்குல்ல, இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் ஏது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசாசுக்கு ஒரு அடையாளம் தான் பேலியாள்னு சொல்லுவாங்க. கிறிஸ்துவுக்கு ஆப்போசிட் யார்? பிசாசு. அப்போ பிசாசின் மக்கள்னு சொல்லலாம். பேலியாளின் மக்கள் அனைவரும் கையினால் பிடிக்கப்படக்கூடாதா, எரிந்து போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானமானவர்கள். அவைகளை ஒருவன் தொடப்போனால் இருப்பாயுதத்தையும் ஈட்டி தாங்கியும் கெட்டியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அவைகள் இருக்கிற இடத்தில் தானே அக்னியினால் முற்றும் சுட்டரிக்கப்படும் என்றான். அது ஒரு நாள் இயேசு கொடுக்க போகிற ஒரு முடிவுக்கு ஒரு தீர்க்க தரிசனம். பேலியாளின் மக்களுக்கு என்ன முடிவு, தன்னுடைய மக்களுக்கு எப்படி இருக்கும், அவர்கள் வீடு எப்படி திடப்பட்டிருக்கும் என்று சொல்லி அவனுடைய கடைசி வார்த்தைகளையே ஒரு தீர்க்க தரிசனமாய் அங்கே தாவீது சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆமென். அப்போ யாரை பற்றி பேசுகிறான்? நீதியாய் அரசாளுகிற ஒரு ராஜா எப்படி அவர் ஆளுகை செய்ய போகிறார், அவருடைய ஆசீர்வாதங்கள் எப்படியா இருக்கும், நீதிமான்களுக்கு உண்டாகும் ஆசீர்வாதம் என்ன என்பதை பற்றி அங்கே அவன் என்ன பண்ணுகிறான், தீர்க்க தரிசனம் உரைக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, இப்போது ஆபிரகாமின் வாழ்க்கையை பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், ஆபிரகாம் எப்படி தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம்
1 முதல் 7 வசனங்கள். ஆபிரகாம் அவிடம் விட்டு தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாக குடியேறி கேராரிலே தங்கினான். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அபிமெலேக்கு அவளை சேராதிருந்தான். ஆகையால் அவன், ஆண்டவரே, நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ? இவள் என் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான். அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ எனக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன். ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்போ என்ன சொல்றார் பாருங்க கர்த்தர், அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் பார்த்து கர்த்தர் என்ன சொல்றார், அந்த மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி. நீங்கள் பைபிளில் போய் பாருங்கள், எங்கேயாவது ஆபிரகாம் ஏதாவது தீர்க்க தரிசனம் சொன்னாரான்னு. அதனால தான் நான் யோசிச்சு பார்த்தேன். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுக்கும்போது 2 பேருமே தீர்க்கதரிசின்னு சொல்கிறாரு. எனக்கு வசனம் தெரியும் அவர் தீர்க்கதரிசின்னு எங்கே எழுதியிருக்குன்னு. அங்கே போய் பார்த்தேன். நீங்கள் ஆதியாகமத்திலேருந்து ஆபிரகாம் வாழ்க்கையில் போயிட்டு எங்கன்னா அவர் தீர்க்க தரிசனம் சொன்னார்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே தீர்க்க தரிசனம் சொல்லலை. ஆனால் அவருடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே தீர்க்க தரிசனமாக இருந்தது. அடுத்த வாரத்தில் நம்ம அதை பார்ப்போம். இந்த வாரத்தில் இதை பார்ப்போம். கர்த்தர் சொல்கிறாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். நீ அவளை அனுப்பி விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் கடைசியில் போங்க, 17-18 வசனங்கள். ஆபிரகாமுடைய மனைவியாக சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். இவருக்கு பிள்ளை கிடையாது, ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. இவர் ஜெபம் பண்ணுறாரு. இவர் காத்திருந்து கர்த்தர்கிட்ட போராடிட்டு இருக்கிறவர் ஜெபம் பண்ண உடனே கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த அபிமெலேக்கின் வீட்டில் மனைவி மற்ற வேலைக்காரர்களையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார் இருக்கு. அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பக்கத்தை திருப்பி 21ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம், இவ்வளோ நாள் நிறைவேறாத வாக்கு தத்துவம் எப்போ நிறைவேறுன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாம் பிள்ளை இல்லாத ஒரு கூட்டத்துக்கு ஜெபித்த அடுத்த காரியம் பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, சாராள் பேரில் கர்த்தர் கடாட்சமானார், சாராள் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லுகிறது. ஆமென். இந்த இடத்துல நான் எப்படி இவரை தீர்க்கதரிசியாய் பார்க்கிறேன். புற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புறஜாதிகளுக்கு ஆசீர்வாதமும் விடுதலையும் உண்டாகும் என்ற தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் என்ன செய்கிறார், அபிமெலேக்கின் வாழ்க்கையில் ஆபிரகாமை கொண்டு நிறைவேற்றுகிறார். அபிமெலேக் என்ற ராஜா, அவன் இஸ்ரேலை சேர்ந்தவன் அல்ல, அவன் யூதர் எபிரேயர் புருஷன் அல்ல, அவன் ஒரு புறஜாதியான். அவனுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் அவன் கர்த்தருடைய தாசனுக்கு விரோதமாய் அவன் செய்து விட்டான் தெரியாம. ஆனால் அவன் குடும்பத்துக்கு இந்த நம்முடைய தகப்பன் ஆபிரகாம் எப்பொழுது ஜெபம் பண்ணினாரோ ஆபிரகாமின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அந்த குடும்பத்தார் எல்லாருடைய குணமாக்கின பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த குறித்த காலத்தை அது வரைக்கும் வச்சிருந்தார். எந்த குறித்த காலம்? உன் சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல பெருகும். எவ்வளவு பெரிய வாக்கு தத்துவம். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் தேவன் எல்லா வாக்குத்தத்தையும் கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அவர் என்னோட சொன்னபடி நான் இப்போ பார்க்கிறேன், அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற தேவன் ஏதோ ஒரு சாவியை வைத்திருக்கிறார். அந்த சாவியை நாம் சரியாய் பெற்று அதை ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கிறது. ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்று சொன்னால் அதை நிறைவேற்றுவதற்கான கீ என்ன என்பதை ஜெபித்து பெற்றுக்கொள்ளுங்கள். ஆபிரகாம் புறஜாதியாகிய அபிமெலேக்குக்கு ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் அவருடைய தான் இயேசுவே வரணும், அவரை வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன் என்று சொன்ன மிக பயங்கரமான வாக்குத்தத்தம், உங்களையும் என்னையும் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம்
ஒரே ஒரு ஜெபத்தினால் அன்றைக்கு நிறைவேறினது என்பதை நான் பார்க்கிறேன். இப்படி ஆபிரகாம் தீர்க்கதரிசியாக இருந்தார். ஆமென். அப்போ நீங்களும் நானும் கூட தீர்க்க தரிசனம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது நாமும் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறோம். ஆமென். ஜெபம் அவ்வளவு முக்கியம்னு சொல்ல வரேன். மற்றவர்களுக்காக, அதுவும் விசேஷமாக ரட்சிக்கப்படாதவர்களுக்காக, புறஜாதிகளுக்காக ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ரொம்ப முக்கியம் என்பதை இந்த இடத்துல கர்த்தர் காண்பிக்கிறதை நான் பார்க்கிறேன். வரேன், ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு, ஏன் இயேசு வர்றதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு. ஆமென். இன்னொரு இடத்துல பார்க்குறோம், யோபு நீதிமான். கடைசியில் என்ன நடக்குது, யோபு தன் அவர் அங்கேயும் கர்த்தர் தான் சொல்கிறாரு, நீங்கள் பேசுனது சரி கிடையாது, என்னுடைய தாசனாகிய யோபு உங்களுக்காக என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவான்னு சொல்கிறாரு. கர்த்தர் தான் அங்கேயும் சொல்கிறாரு. அதை போலவே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், பலி செலுத்தும் பொழுது கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுகிறான், யோபு கர்த்தர் தான் குணமாக்குங்கிறாரு. ஆனால் யோபு ஜெபம் பண்ணாமல் குணமாக்க மாட்டார். ஆமென். கர்த்தர் தான் குணமாக்குவேன்னு சொல்கிறாரு, ஆனால் ஆபிரகாம் ஜெபம் பண்ணாமல் குணமாக்க மாட்டார். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தான் குணமாக்குவேன்னு சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணாமல் குணமாக்க மாட்டார். நான் சொல்கிறேன், எத்தனையோ பேருக்கு ஏன் இன்னும் சுகம் வரல தெரியுமா, நீங்கள் ஜெபம் பண்ணலன்னு தான் அவர் காத்துட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி பார்க்குறீங்களா? நீங்கள் இன்னும் ஜெபம் பண்ணல, நீங்கள் ஜெபம் பண்ணாலும் இன்னும் அது நடக்கலை. கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தர் காத்துருக்காரு, இன்னும் நீங்கள் அதுக்கான ஜெபத்தை பண்ணலைங்கிறேன். நான் எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நீ இன்னும் ஜெபம் பண்ணலை, நான் இன்னும் ஜெபம் பண்ணல, கீ இன்னும் கண்டுபிடிக்கல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை கொடுக்கிறேன். பூமியில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூமியில் கட்டவிழ்ப்பது எதுவோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நீ இன்னும் திறக்கல, அதனால அங்கே திறக்கல, நீ இன்னும் பூட்டல, அதனால கர்த்தர் இன்னும் பூட்டல. தீர்க்கதரிசியே, உன்னை நம்பி இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஆபிரகாமே, தாவீதே தன்னுடைய தீர்க்கதரிசியாக வைத்திருக்கிறார். நீ ஒன்று அப்படி பார்க்கல, நீ கண்ணாடியில் உன்னை மனுஷனாக தான் பார்த்துட்டு இருக்க, அதனால தான் ஒன்றும் நடக்கலை. நான் தீர்க்க தரிசனம் முறைக்கிறேன். இப்போது நீ இன்னும் உன்னை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காதனால தான் நீ இப்படி இருக்க. நீ என்னைக்கு உன்னை சரியாக பார்க்குறியோ, இந்த வசனங்களில் வைத்து பார்க்க இனியாவது கற்றுக்கொள்வோம். ஆமென். இது நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க, இது எப்படி உண்மை? ஆபிரகாம் அபிமெலேக்குக்கு ஜெபம் பண்ணினதுனால தான் அடுத்த அதிகாரத்தில் கர்த்தர் அற்புதத்தை செய்தார், அவர் சந்ததியை பெருக பண்ணினார் என்பதற்கு என்ன ஆதாரம்? நீங்களா ஏதோ ரீல் விடுறீங்களா ஜெபம் பண்ணிட்டு அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்களா? நினைக்கணும், சந்தேகம் வரணும். இது வரைக்கும் நாங்கள் கேள்விப்பட்டது இல்லையே, எப்படி இந்த மனுஷன் சொல்றாரு? ஏசாயா 53:12, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக நீதிமான்களுக்காக அல்ல, அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம், ஜெபம் பண்ணினது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். எப்படி ஆபிரகாமுக்கு அநேக சந்ததியை கொடுத்தாரோ அதே தான் இயேசுக்கு சொல்றார் தேவன். எதனால? அவர் அநேக அக்கிரமக்காரர்களுடைய அக்கிரமத்தை அவர் ஏற்றுக்கொண்டு, அக்கிரமக்காரர்களுக்காக, நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளுக்காக, பொல்லாதவர்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டது நிமித்தம் கர்த்தர் யாரை பங்காக கொடுக்கிறாராம்? அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஆமென். எவ்வளோ பெரிய அற்புதமான வசனத்தை இங்கே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இப்போ இன்னைக்கு இயேசுக்கு இவ்வளோ பெரிய சபையும் கூட்டத்தையும் தேவன் பிள்ளைகளை கொடுத்து பங்கு கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக வேண்டிக் கொண்டார். இவர்களுக்காக நான் ரத்தம் சிந்த ஆயத்தமாயிருக்கிறேன், இவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், இவர்கள் நீதிமான்கள் அல்ல, இவர்கள் அக்கிரமக்காரர்கள், அவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்தார் என்று இருக்கிறது. அக்கிரமங்கிறது சாதாரண ஒரு வார்த்தைன்னு சொல்லாதீங்க. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், எபிரேயத்தில் பார்க்கும்போது அவான் என்று எழுதியிருக்கிறது. பாவம், வேதம் 3 விதமாக சொல்லுது, பாவம், அக்கிரமம், மீறுதல்கள். இந்த அக்கிரமங்கிறது ரொம்ப மோசமானது. இதை நம்ம தாத்தாட்டேருந்து வர்றது அக்கிரமம். சில கேரக்டர்ஸ் அக்கிரம கேரக்டர்ஸ்லாம் அங்கேருந்து தான் வருது. அது ஒரு சாபம் கூட சொல்லலாம். அவங்க தாத்தா அப்படி இருந்தார், அவர் எப்பா இருந்தார், பையன் அப்படி தான், என்ன தெரியுமா, அது அக்கிரமம். ஹல்லேலூயா. அப்போ இந்த அக்கிரமங்கிறது ஒரு எக்ஸாக்டாக சொல்லணும்னா அது எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, குறுக்கட்னு இங்கிலீஷில் இருக்குது, கோணலான அர்த்தம். தேவன் இப்படி சார்னா இது இப்படி இருக்கும், பெண்டு. இன்றைக்கி அதுக்கு நிறைய டேர்ம்ஸ்லாம் வருங்காலத்தில் பேசணும். இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்த பேச்சு போயிட்டு இருக்குல்ல, பரவாயில்ல இன்றைக்கே சொல்கிறேன். ஸ்ட்ரைட் ஆர் கே, ஸ்ட்ரைட்டாக கேவான்னு கேட்குறாங்க. என்ன நேராக இருக்க வேண்டியவன் அக்கிரமத்தால் இப்படி இருக்கிறான் வளைஞ்சி. இவர்களுக்காகவும் நான் சொல்லுகிறேன், இவைகளையெல்லாம் இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து இவர்களுக்காகவும் வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா.